ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. அதாவது ஜூனியர் இன்ஜினியர், மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட், கெமிக்கல் சூப்பர்வைசர், மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர் ஃபார் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு 6 கேட்டகரிக்கு வந்து வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து 30 ஜூலை 2024. க்ளோஸ் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 29 ஆகஸ்ட் 2024. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கரெக்ஷன் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 30 ஆகஸ்ட்லேருந்து 8 செப்டம்பர் வரைக்கும் ஒரு 1 வீக் டைம் தராங்க. நீங்கள் அந்த பீரியட் என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச், மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 44,900 ரூபாய் வந்து பே ஸ்கேல் இருக்கும். அப்புறம் மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 36 வயசு, 17 வேகன்சி இருக்குது டோட்டலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி வந்து கோரக்பூர் அந்த ஜோனுக்கு மட்டும்தான். அப்புறம் ஜூனியர் இன்ஜினியர், மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாய் ஸ்பேஸ் ஸ்கேல் இருக்கும். 18லேருந்து 36 வயசு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேகன்சி 7,934. இது ஜோன் வைஸ் சொல்லியிருக்காங்க. அன்னெக்சர் பியில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 7,951 வேகன்சி. இந்த 17 இந்த 2 வேகன்சி சேர்த்து சரிங்களா. அதை பற்றி நம்ம முக்கியமான விவரங்களாக பார்ப்போம். அப்புறம் சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே போல் அங்கே வந்து 2 ஸ்டேஜ் வந்து எக்ஸாம் இருக்கும். சிபிடி வந்து அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிடிக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது 1/3 சொல்லிட்டு 0.33 வந்து ஈச் ராங் ஆன்சருக்கு வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க சரிங்களா, ரெடியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணி தப்பாக இருந்தால் மட்டும் மார்க் கம்மி பண்ணுவாங்க. அதே போல் கரெக்டான மொபைல் நம்பர், கரெக்டான இமெயில் ஐடி வந்து கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க சரிங்களா. நம்ம முக்கியமான விவரங்களை மட்டும் டக்குன்னு பார்த்துடலாம் ஓகேங்களா. அப்புறம் கரெக்டாக ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்லைன் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, rrbhelp@csc.government.in. அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல் ஒர்க்கிங் டேஸில் காலை 10 மணி மாலை 5 மணிக்குள்ளே இந்த நம்பர்ஸ் கால் பண்ணி உங்கள் கொரிஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், விஷன் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எதுவுமே யூஸ் ஆகும். A3, B1, B2, C1 அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இந்த ஸ்டாண்டர்ட் நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. சில ஜாப் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வேரி ஆகும், அதுவுமே ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க சரிங்களா. SC STக்கு 5 இயர்ஸ், OBCக்கு 3 இயர்ஸ், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு, அதாவது கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டகரி வரீங்களோ அதை கரெக்டாக அங்கே பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது SC ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ், எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்களுக்குலாம் 250 ரூபாய் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸு. இந்த ஃபீஸு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேஜ் 1 சிபிடி வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டீங்க, அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து ஃபீஸு. நீங்களும் வந்து ஸ்டேஜ் 1 சிபிடி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஸ்டேஜ் 1 சிபிடி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். இந்த ஃபீஸ்லாம் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் அவங்க ரிசர்வேஷன் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க, அந்த கைட்லைன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கு பிறகு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் சிபிடி 1 இருக்கும், சிபிடி 2 இருக்கும், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டேஜ் 1 சிபிடிக்கு வந்து சிலபஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைம் 90 மினிட்ஸு சரிங்களா. அதை பற்றி நம்ம அந்த டேபிளில் பார்க்கலாம். அதாவது எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸு, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 நிமிஷம், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 120 நிமிஷம் எக்ஸாம் டைம் தராங்க சரிங்களா. அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சிலபஸுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒரு டாப்பிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் சிபிடி 1க்கு, அதே போல் எவ்வளோ மார்க்குன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க் சரிங்களா. அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சிபிடி 1 கிளியர் பண்ணால் மட்டும் தான் சிபிடி 2க்கு போக முடியும், உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சிபிடி 1ஓட மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் சரிங்களா. அதாவது கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரிக்கு யூஆருக்கும் எக்கனாமிக் அந்த கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40%, ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு வந்து 25% சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 40%, 30%, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2% வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் நீங்கள் வந்து சப்போஸ் சிபிடி 1 வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, சிபிடி 2 போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம் 120 நிமிஷம், ஃபிசிக்கலி சேலஞ்சஸ் பர்சன் வந்தீங்கன்னா 160 நிமிஷம், நம்பர் ஆஃப் கொஸ்டின் 150 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, 10th ஸ்டாண்டர்ட், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு இந்த 5 டாபிக்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு, மொத்தம் 150 கொஸ்டின், 150 மார்க்கு, 120 நிமிஷம் எக்ஸாம் டைமு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ் மார்க் அதே தான் சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன சொன்னோமோ அதே தான். ஸ்டேஜ் 1க்குனாவோ அதே ஸ்டேஜ் 2க்கும். அப்புறம் இந்த நம்ம போஸ்ட் சொன்னோம் இல்லையா, வேரியஸ் கேட்டகரி போஸ்ட்டு. ஸோ மெக்கானிக்கல் கேட்டகரி போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மெக்கானிக்கல் சார்ந்து இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் மெஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு அது படிச்சிருந்தாலும் நீங்கள் மெக்கானிக்கல் சம்மந்தமாக நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எலிஜிபிலிட்டி. அப்புறம் எலக்ட்ரிக்கல் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் மட்டும் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அந்த குரூப் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இதை படிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் சிவில் ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும். அதே போல் பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் வந்து படிச்சிருந்தாலும் நீங்கள் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கெமிக்கல் அண்டு மெட்டாலிக் அசிஸ்டண்ட்டுக்கு, சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்க, மெட்டாலிக் அசிஸ்டண்ட்டு அதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். அதே போல் கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசர் இது வேற, சரிங்களா, சூப்பர்வைசர் ஃபார் ரிசர்ச் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு கெமிக்கல் டெக்னாலஜி அந்த சார்ந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதே போல் பெட்ரோலியம் ப்ராடக்ட், பெயிண்ட்ஸ், கரோஷன் ப்ரிவென்ஷன், பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெட்டாலிக் இன்ஜினியரிங், அதாவது இங்கே வந்து 2 இருக்குது பார்த்தீங்களா, மெட்டாலஜி கெமிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதுலேயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணால் தான் ஸ்டேஜ் 2க்கு வருவீங்க அப்படின்னு தான் அங்கே தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. மார்க்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு ஆஸ் யூசுவல் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அங்கே அப்ளை பண்ணணும். அப்புறம் ஜோன் வைஸ் வெப்சைட் சொல்லியிருக்காங்க, அங்கேயுமே செக் பண்ணிக்கலாம். நம்ம சென்னைக்கு நமக்கு தெரியும், rrbchennai.government.in. சரிங்களா? நம்ம வேகன்சி டீட்டெயில்ஸ் மட்டும் முக்கியமாக பார்க்கலாம். இது வந்து முக்கியமான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் படித்து பாருங்கள். சரிங்களா? வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ், அதாவது ஜோன் வைஸ். இது ஆர்ஆர்பி சென்னை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொத்தவங்க பாருங்க, அதாவது 32 கேட்டகரிக்கு வந்து இங்கே வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. வேரியஸ் யூனிட்ஸுக்கு வந்து வேரியஸ் சப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இதை ஓவராலாக பார்த்துடலாம். கம்யூனிட்டி வைஸுமே சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சன்ஸும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கம்யூனிட்டி வைஸ் ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சன்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. நான் டோட்டல் வேகன்சி மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் தான். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் குரூப் மட்டும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு டிசைன் அண்ட் டிராயிங் ஆர்என்டிக்கு வந்து ஐசிஎஃப் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி. அதே போல் ஆர்என்டி எஸ்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி. ஜென்ரல் சர்வீசஸ் 32 வேகன்சி. இஎம்யூ டிஆர்எஸ் 44 வேகன்சி. டிஆர்டி 42 வேகன்சி. ஒர்க் ஷாப் 5 வேகன்சி சொல்லிட்டு அந்த சப் டிபார்ட்மெண்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கேட்டகரி. சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி பாருங்கள். சிவிலுக்கு வந்து அதாவது பிவே பிரிட்ஜ், ஓகேங்களா, அதுக்கு வந்து 57 வேகன்சி. ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வந்து 7 வேகன்சி. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் யூனிட் எஸ்ஆருக்கு வந்து 5 வேகன்சி. ஒர்க்ஸ் அண்ட் ஆர்என்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வேகன்சி. ட்ராக் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு மெக்கானிக்கல் குரூப் ஸ்டார்ட் ஆகுது. மெக்கானிக்கல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கேரேஜ் அண்ட் வேகன் வந்து 56 வேகன்சி. ப்ரொடக்ஷன் யூனிட் ஒர்க் ஷாப் வந்து 30 வேகன்சி. அதுக்கு பிறகு ப்ரொடக்ஷன் யூனிட் ஒர்க் ஷாப் அகைன் எஸ்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 வேகன்சி. டீசல் ஷெட்டுக்கு வந்து 7 வேகன்சி. ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வந்து 53 வேகன்சி. சிஎம்டிக்கு வந்து 8 வேகன்சி. சிஎம்டிக்கு வந்து 22 வேகன்சி. டீசல் ஷெட்டுக்கு வந்து 6 வேகன்சி. ஒர்க் ஷாப் வந்து 1 வேகன்சி சொல்லிட்டு இது வரைக்குமே மெக்கானிக்கல் குரூப் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சுக்கணும் இருந்தால் இதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? அவங்க வந்து பாருங்கள், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க. சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்டி அந்த சப் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் 18 வேகன்சி. சிக்னல் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 1 வேகன்சி. ஒர்க் ஷாப் யூனிட்டுக்கு வந்து 1 வேகன்சி. ஸ்டோர்ஸ் டிபார்ட் 1 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பாருங்கள். ஆர்என்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி.
அதே போல் அவங்களுக்கும் 12 வேகன்சி மெக்கானிக்கல் ஆர்என்டி ஆர்டிஎஸ்ஓ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி சொல்லிட்டு கெமிக்கல் சூப்பர்வைசர் மெட்டலஜிக்கல் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு சாரி இது வந்து கோரக்பூர். ஸோ நம்ம வேகன்சி பார்த்தீங்கன்னா சென்னையோட சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட் அதாவது ஸ்டோர்ஸோட முடியுது சரிங்களா, ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட முடியுது. மொத்தம் நம்ம ஆர்ஆர்பிக்கு வந்து சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 652 வேகன்சி ஜென்ரல் பப்ளிக். இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கும் கொடுத்துருக்காங்க, அதாவது டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் சரிங்களா, பார்வை குறைபாடு இந்த லெக் இன்ஜுரி அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சியுமே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 42லேருந்து ஒரு 50 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நீங்கள் எந்த கேட்டகரியோ செக் பண்ணிக்கங்க, எந்த யூனிட்ஸில் வரீங்க அப்படின்றது கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. இந்த சப் டிபார்ட்மெண்ட், மெயின் டிபார்ட்மெண்ட், சப் டிபார்ட்மெண்ட் எந்த யூனிட்ஸு, நீங்கள் எந்த கேஸ்டில் வரீங்க, எந்த டிசேபிலிட்டியில் வரீங்க, கரெக்டாக இந்த டேபிள் தான் ரொம்ப முக்கியம். இந்த டேபிள் கிளியராக பார்த்துட்டு கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது வரைக்குமே நம்ம சென்னை வேகன்சி தான் இந்த 652 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதர் ஜோனுக்கு போகுது ஓகேங்களா. ஸோ இந்த டேபிள் மட்டும் கிளியராக பார்த்துக்குங்க ஆர்ஆர்பி சென்னை சரிங்களா. அதே போல் சிலபஸ் டீட்டெயில்ஸுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ சிபிடி 1க்கு வந்து ஜென்ரல் டாபிக் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, சப்போஸ் நீங்கள் கோர் டாபிக் போகிறீங்க அப்படின்னு அதாவது சிபிடிக்கெலாம் போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறீங்கன்னா இப்போ அவங்க சப்ஜெக்ட் வைஸ் கொடுப்பாங்க சரிங்களா. சப்ஜெக்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணணும், சிலபஸ் ரெடி ஆகணும். சிலபஸுமே கொடுத்துருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிலபஸ் சரிங்களா, அதாவது சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ். ஃபஸ்ட்டு சிவில் கொடுத்துருக்காங்க, சிவில் சார்ந்த சிலபஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் குரூப் கொடுத்துருக்காங்க. அதுபோல் எல்லா குரூப்புமே மெக்கானிக்கல் எல்லா குரூப்புமே கொடுத்துருக்காங்க சரிங்களா, கெமிஸ்ட்ரி மெட்டலர்ஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குரூப்புமே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு அந்த டேபிளில் சரிங்களா, அதிலே சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணுறீங்க, இந்த டேபிளையும் கிளியராக பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து கிளியராக அப்ளை பண்ணலாம்ன்றதை இங்கேயுமே சொல்லியிருக்காங்க. அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்களா, போஸ்ட் பேராமீட்டர்ஸ் இங்கேயுமே ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் ஆல்ரெடி அந்த டேபிளில் சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் இந்த டேபிளில் செக் பண்ணிங்க கிளியராக ஓகேங்களா. ஸோ நம்ம வேகன்சி டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து பார்த்துட்டோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இதில் இருக்கிற முக்கியமான விவரங்கள். அப்புறம் சில சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா, சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டை நம்ம சொல்லியாச்சு. அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேணும்னா பிரிண்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியிலேருந்து நம்ம அப்ளை பண்ணலாம். 30 ஜூலை 2024, ஆகஸ்ட்டு 29ஓட முடியுது சரிங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து ரஃப் ஷீட்டில் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன் அப்ளை பண்ணுற கைட்லைன்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தப்பே இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.